நீங்க இந்த ஏரியாவா? ஐயா ஏரியா கேட்டுக்கிட்டு தான் ஐயா ஒரு பர்ஸ் எடுப்பீங்களோ? வீட்டுக்கு போலாமா இல்ல வேற எங்கயாவது வெளியில போலாமா? இல்ல இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்ல. நான் அதுக்கு வரல. பின்ன அப்புறம் எதுக்கு தோற வண்டியை நிப்பாட்டினீங்க? இல்லங்க, நான் எனக்கு வேண்டியவங்களை தேடிட்டு இருக்கேன். இந்த ஏரியாவுக்கு அவங்க வந்திருக்காங்க. திடீர்னு அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. அவங்க பேரு கூட காயத்ரி. காயத்ரியா? அவங்க உங்களுக்கு தெரியுமா? நீங்க அவங்கள பாத்திருக்கீங்களா? இருங்க, அவங்க எந்த ஊருன்னு சொன்னீங்க? ஆக்சுவலா அவங்க சென்னை தாங்க. ஒரு அயோக்கியங்கிட்ட இருந்து தப்பிச்சு அவங்க வந்திருக்காங்க. வர வழியில இந்த ஏரியால ஒரு பிசிஓல இருந்து அவங்க கால் பண்ணிருக்காங்க. இதோ இந்த போட்டோல இருக்காங்க பாருங்க, இவங்க தான் அவங்க. ஏங்க, இவங்கள எனக்கு தெரியுங்க. இவங்கள நான் பாத்திருக்கேன். என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, முந்தா நாள் நைட்டு என் வீட்ல தான் தங்கி இருந்தாங்க. என்னங்க சொல்றீங்க? எங்க போயிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா சொல்லிருக்க மாட்டேனாங்க. காலையில காசோட வரேன், பஸ் ஏத்தி விடுறேன்னு சொல்லிட்டு தாங்க கிளம்புனேன். ஏன் கிறகும் போலீஸ் என்ன பிடிச்சிட்டு போயிடுச்சு. வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க இல்ல. எங்க போனாங்கன்னே தெரியல. ஆனா ரொம்ப தங்கமானவங்க சார். வாழ்க்கையில இந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் யாருக்குமே வரக்கூடாது தெரியுங்களா? அவங்கள மாதிரியே ஒருத்தி அவங்க வாழ்க்கையில நுழைஞ்சு குழப்பத்தை உண்டு பண்ணி விளையாடிட்டு இருக்காங்களாமே. என்னால நம்பவே முடியல. ஆனா நடந்தது எல்லாமே சொல்ல சொல்லதான் என்னத்த சொல்றது. நாங்கெல்லாம் வயித்த கழுவுறதுக்காக தப்பான தொழில் பண்றவங்க சார். ஆனா காயத்ரி எல்லாமே இருந்தும் வாழ முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சார். அத நினைக்கும் போதே ரொம்ப வேதனையா இருக்கு சார். ஏங்க, உங்க பேர் என்னங்க? செண்பகம். செண்பகம், காயத்ரி உங்ககிட்ட வேற ஏதாவது சொன்னாங்களா? என்னென்னமோ சொன்னாங்க. ஆமா, அவங்களுக்கு மாமா ஒருத்தர் இருந்தாராமே, குமாரன் கூட பேர் சொன்னாங்க. அவரு இவங்க மேல ஆசைப்பட்டு கல்யாணம் ஆனவங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கடத்திட்டு போயிட்டாராமே. ஆமா, அந்த அயோக்கியனாலதான் இவ்ளோ பிரச்சனையும். இவங்கள காப்பாத்த போய் தான் காயத்ரியோட புருஷன் அந்த ஆளை பிடிச்சி தள்ளிருக்காரு. அது கொலை கேசன் ஆயி ஏடா கூடமா ஏதேதோ ஆயிடுச்சு சார். காயத்ரி என்கிட்ட வேற எதுவுமே சொல்லல சார். எப்படியாவது சென்னைக்கு போனோம், என் புருஷனை காப்பாத்தணும், அதுதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஒண்ணு தெரியுங்களா, சூர்யாவை போலீஸ்ல இருந்து காப்பாத்துறத பத்தி கூட அவங்க பெருசா கவலைப்படல. எவ்வளவு ஒருத்தி இவங்கள மாதிரியே மூஞ்ச வச்சுட்டு வந்திருக்காளாமே. அவகிட்ட இருந்து சூர்யாவை காப்பாத்தணும்னு தான் ரொம்ப தவியா தவிக்கிறாங்க. ஆமாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன டவுட்னா, இது காயத்ரியா சொன்னாங்க? ஆமாங்க, அவங்களுக்கு இருக்கிற ஒரே டவுட் இது ஒண்ணுதாங்க. ஏன்னா என்னதான் ஒரே மாதிரி முகத்தோட ரெண்டு பேர் இருந்தாலும் இவங்க வீட்ல இவங்க குடும்பத்துல நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே ஒருத்தி எப்படிங்க அவ்ளோ கரெக்டா பேச முடியும்? பக்காவா படிச்சு பரீட்சை எழுதி பாஸ் பண்ண மாதிரி பேசுறாளாமே. யாராச்சும் உட்கார வச்சு சொல்லி கொடுக்காம இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சரியா அடிச்சு சொல்றாங்க காயத்ரி. ரொம்ப தேங்க்ஸ் செண்பகம். சத்தியமா உங்களை நான் மறக்க மாட்டேன். நான் வரேங்க. ரொம்ப தேங்க்ஸ். காயத்ரி, சாமியை நல்லா வேண்டிக்கம்மா. இன்னைக்கு கோர்ட்ல எப்படியாவது மாப்பிள்ளைக்கு ஜாமீன் கிடைக்கணும். நீ எதுக்கு கண்ணு கவலைப்படுற? செத்தாலும் அவ வெளியே வர முடியாது. நான் சொல்றேன், நீ எழுதி வச்சுக்கோ. உன் தங்கச்சியோட கோவம் எனக்கு ரொம்ப பயத்தை கொடுக்குது காயத்ரி. அது கோவமா வெறியா இல்ல அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு
எனக்கு சரியா சொல்ல தெரியலம்மா. ஒழுங்கா மனசு மாறி திருந்தி இருக்காளேன்னு நினைச்சேன். செத்தவன் அவளை இப்படி திரும்பவும் புத்தி பேதலிக்க வச்சுட்டா பாரு. அப்படின்னு அவங்க நினைப்பாங்க மாமா. ஆனா சத்தியமா நான் பைத்தியம் இல்ல. சொல்ல போனா முன்ன விட இப்பதான் நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். என் புருஷன் யோக்கியனோ அயோக்கியனோ அது எனக்கு இப்ப முக்கியம் இல்ல. அவர் இப்ப செத்தே போயிட்டாரு. அவர் கையால தாலிய வாங்கி கட்டிக்கிட்டவனா அந்த ஒரு காரணத்துக்காக வச்சும் அவர் சாவுக்கு நான் மரியாதை பண்ணணும் மாமா. அவரை கொன்னவன பழி வாங்கறத விட வேற என்னத்தை நான் செய்ய முடியும்? ஆனா தீர்ப்பு நீ சொல்ல போற வார்த்தையில தான் இருக்குன்னு என் மனசுக்கு படுது காயத்ரி. மாப்பிளைய வெளியில எடுக்க என்ன சொல்லணுமோ அத மட்டும் சொல்லு. நியாயம் பேசாத, தர்மம் பேசாத, புரியுதா? நீ நல்லவளா இருக்கிறது பெருசு இல்லம்மா. மாப்பிளைய விடுதலை ஆக்குறது தான் இப்ப முக்கியம். விடமாட்டோம்ல. இத பாரு கௌரி, இன்னைக்கு உன் மாமன் யாருன்னு காட்டுறேன். எப்ப என் பிள்ளைக்காக பெத்த தாயையே பகைச்சுக்கிற அளவுக்கு வந்துட்டியோ, இதுக்கு மேல உன் லட்சியம் நாம எனக்கு முக்கியம். நான் செத்தாலும் சரி, அந்த காயத்ரிய கோர்ட்ல நான் பேச விட மாட்டேன். அந்த சூர்யாவை நான் வெளியே வர விட மாட்டேன். என்னால நம்பவே முடியல வீரா. நீ நிஜமாவா சொல்ற? ஐயோ சத்தியமா ரேணுகா, காயத்ரி இந்த ஏரியாக்கு தான் வந்திருக்காங்க. இங்க செண்பகம்னு ஒரு பொண்ணு வீட்ல ஒரு நைட் ஸ்டே பண்ணிருக்காங்க. ஆனா காலையில எங்க போனாங்கன்னு தெரியலன்னு அந்த பொண்ணு சொல்லுது. இத பாருங்க, நீங்க எதை பத்தி நினைக்காதீங்க. ஆல்மோஸ்ட் நான் காயத்ரியை நெருங்கிட்டேன்னு நினைக்கிறேன். சென்னைக்கு வரும்போது நான் காயத்ரி கூட தான் வருவேன். பட் கோர்ட்ல இன்னைக்கு கேஸ் ஹியரிங்க்கு வருதே வீரா. அத நினைச்சதே எனக்கு பயமா இருக்கு. காயத்ரி இப்ப எங்க இருக்கானே தெரியாத சூழ்நிலையில சூர்யாவுக்கு அவங்க ஜாமீன் தரமாட்டேன்னு சொல்றதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கே. இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. ஹியரிங் முடியறதுக்குள்ள நான் காயத்ரி கூட வந்து சேரணும்னு சாமியை வேண்டிட்டு கிளம்புங்க. ஒரு டார்கெட் இருக்கு, எனக்கு ஒரு பிளான் இருக்கு. நான் நினைக்கிறது மட்டும் கரெக்ட்னா இன்னைக்கு காயத்ரி கண்டிப்பா வந்துருவாங்க. நீங்க போனை வச்சுட்டு வேலையை பாருங்க. எல்லா டீடைல்ஸையும் நான் நேர்ல வந்து சொல்றேன். ஓகே ஓகே, பை. வீரா என்னம்மா சொன்னா? காயத்ரியை நெருங்கிட்டேன், கண்டிப்பா கண்டுபிடிச்சிடுவேன்னு சொல்றாருப்பா. எப்படியோ ஆண்டவன் புண்ணியத்துல நல்லது நடந்தா சரிம்மா. இப்ப என் ப்ராப்ளம் என்னன்னா, அந்த டூப்ளிகேட் காயத்ரி கண்டிப்பா கோர்ட்டுக்கு வரக்கூடாது. அவ வந்து ஏதாவது ஒண்ணு கிடக்கும்னு சொல்லி வச்சனா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். சூர்யாவுக்கு ஜாமீன் கிடைக்காம போயிடும். புரியுதுமா, ஆனா என்ன பண்ணலான்னு சொல்லுமா. அம்மா, எனக்கு ஒரு யோசனை தோணுதுமா, சொல்லு. இப்படி பண்ணலாமா? சொல்லுங்கப்பா. காயத்ரி அவங்க அம்மா கூட தானே கோர்ட்டுக்கு வர போறா. அப்பா, அவ காயத்ரியும் இல்ல, அவங்க அவளோட அம்மாவும் இல்ல. நீங்க முதல்ல இது சரி பண்ணுங்க. சரிம்மா, போலி காயத்ரி லட்சுமியோட தானே கோர்ட்டுக்கு வர போறா. அப்படிதான் நினைக்கிறேன். நினைக்காதம்மா, அப்படிதான் வந்தாகணும். ஏன்னா இப்ப அவ அந்த வீட்டுல தானே இருக்கிறா. நாம என்ன செய்யலாம்னா, நம்புமா, நீ கண்டிப்பா நடக்குமா. வாங்கம்மா. அத்த, அப்பா சொல்றது உங்களுக்கு சரியா படுதா? வேற வழியே இல்லம்மா, இப்படிதான் செஞ்சாகணும். கோர்ட்டுக்கு வேற டைம் ஆகிட்டு இருக்கு. நீங்க இப்ப கிளம்புனாதான் சரியா இருக்கும். நான் கிளம்பிட்டேன் அத்த, நீங்க வாங்கப்பா போலாம். சரிம்மா. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு இதையும் நாம முயற்சி பண்ணி பாப்போம். சரிங்க அத்த, நாங்க வரோம். சரிம்மா, நாங்க போயிட்டு வர்றோம்மா. சம்பந்திமா, லாயர் வந்தாச்சு. மாப்பிள்ளை கூட்டு வந்துட்டாங்களா? இன்னும் இல்லைங்க சம்பந்தி, அதுக்காக தான் நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம். கோர்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி லாயர் அவனை பார்த்து 4 வார்த்தை பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் ஹியரிங் தானம்மா, பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இருக்காது. ஜாமீனுக்காக
டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே சப்மிட் பண்ணியாச்சு. கோர்ட்ல 4 கேள்வி கேட்டு ஜாமீன் கொடுத்துருவாங்க. நீங்க கவலையே படாதீங்க. சரிங்க. ஆனா என் கவலையெல்லாம் அந்த கௌரி மேலதான் சார். கொலைய நேர்ல பார்த்தேன்னு சொல்லி வாய் ஓயாம புலம்பிக்கிட்டே இருக்கா. அதுவும் செத்து போயிருக்கிறது அவளோட புருஷன் வேற. கோர்ட்ல அவ அழுதுட்டானா ஜட்ஜ் இல்ல, யாரா இருந்தாலும் மனசு இறங்கிடுவாங்க. அதுக்கு தான் நான் உனக்கு ஒரு வழி சொன்னேனேம்மா. நீங்க அந்த காயத்ரி கிட்ட பேசுனீங்களா இல்லையா? இது கொலையே இல்ல, குமார் தானா தவறி விழுந்துதான் செத்தான்னு அந்த பொண்ணு ஒரு கவுண்டர் கொடுத்தா போதும். ஃபர்ஸ்ட் ஹியரிங் அப்பவே ஒரு காம்ப்ளிகேட் ஒப்பீனியன் கிடைச்சதுன்னா ஜட்ஜுக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டிய கட்டாயமாயிடும். அது மட்டும் கிடைச்சிடுச்சுன்னா அப்புறம் இருக்கவே இருக்குது வாய்தா. நீங்க எதை பத்தியும் கவலையே படாதீங்க. என்னம்மா இன்னும் காணோம்? இந்த வழியா தானே வருவாங்க? ஆமாப்பா, கோர்ட்டுக்கு போறதுக்கு இதை விட்டு வேற வழியே இல்ல. எப்படி இந்த வழியா தான் வந்தாகணும். கண்டிப்பா வருவா. காயத்ரி, மாப்பிள்ளை வர்றதுக்கு முன்னாடி நம்ம போயிடுறதாமா நல்லது. அப்பதான் கோர்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவரை பார்த்து 4 வார்த்தை பேச முடியும். ஆமாமா. இத பாருமா, உனக்கு தெரியாது எதுவும் இல்ல. மாப்பிள்ளை ஜாமீன்ல வெளில வர்றதுதான் நமக்கு எல்லாத்தையும் விட முக்கியம். பேச வேண்டிய மத்ததுல நம்ம வீட்டுல வச்சு பேசிக்கலாம். அவர் வெளியில வர்றதுக்கு என்ன பேசணுமோ அத மட்டும் நீ கோர்ட்ல பேசினா போதும். காயத்ரி தான் வரோன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க, நிறுத்துங்க. காயத்ரி வாமா. காயத்ரி, கோர்ட்டுக்கு தானே போயிட்டு இருக்க? வா, நம்ம கார்லயே போலாம். பரவாயில்லம்மா, நாங்க ஆட்டோலயே போய்க்கிறோம். நீயும் அங்கதானே வர? என்னம்மா நீங்க? நானும் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். வீட்டுக்கு வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு போலாம் தான் வண்டி எடுத்துட்டு வந்தேன். அதுக்குள்ள நீங்க கிளம்பிட்டீங்க. பரவாயில்ல ரேணுகா, ஆட்டோ பேசிட்டோம். பாதியிலே கட் பண்ண நல்லா இருக்காது. அட என்னம்மா இது? எவ்வளவு பேசுன? நான் கொடுத்துறேன். இல்ல பரவாயில்ல, இந்தாங்க. சரிங்க. காயத்ரி நீ வா. அம்மா புடிங்க. நீங்க வாமா, வாங்க. இறங்கி வாமா. வாங்க. லட்சுமி வாமா. வா காயத்ரி. ஆமா, பாத்துறேன் காயத்ரி. போங்க, நீங்க கிளம்புங்க. சரிங்க சரி. போங்க. நம்ம வண்டியில போலாம். போலாமா, காருக்கு போலாம். போமா. போங்க. அத்தை, அவர் வந்துட்டாரு அத்தை. இந்த பக்கமா வாங்க. சூர்யா, ரெண்டு நிமிஷம் பேசிட்டு வாங்க. ஒன்னும் தப்பு இல்லை, பேசிட்டு வாங்க. சூர்யா, கவலைப்படாதப்பா. எப்படியும் உன்னை ஜாமீன்ல நாங்க வெளியில எடுத்துருவோம். நம்ம லாயர் கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசுப்பா. அவர் ஏதாவது கேட்டாருன்னா அதுக்கு பதில் மட்டும் சொல்லு. இன்ஸ்பெக்டர், இமிடியேட்டா என் வைஃப் காயத்ரிட்ட நான் பேசணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். கோர்ட்டுக்கு வந்திருக்காங்கன்னா தாராளமா பார்த்து பேசுங்க. உள்ள போறதுக்கு இன்னும் 15 நிமிஷம் ஆகும். டேய், இங்க சுப்பு நிக்கிறாடா. இவதாண்டா உன் பொண்டாட்டி. இவகிட்ட பேசுடா. உன்னை எப்படியாவது வெளியில எடுக்கணும்னு எவ்வளவு துடியா துடிச்சிட்டு இருக்கான்னு தெரியுமா? இன்ஸ்பெக்டர் சார், அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. என்ன சூர்யா, எங்களை பார்த்தா உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரியே தெரியுது. ஒரு நிமிஷம் கொஞ்சம் முகத்தை கொடுத்து பேசுங்க சூர்யா. கோர்ட் 10 மணிக்கு தானே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் காலையில 7:30 மணில இருந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீஸ் சூர்யா, அப்படி வெறுக்காதீங்க சூர்யா. நான் கேட்டேனா?
நான் உன்னை இங்கே 7:30 மணிலேருந்து வந்து நில்லு நான் உன்னை கேட்டேனா? நான் தான் இப்போ உங்களை வேணான்னு முடிவு பண்ணிட்டேன்ல. இதோ பாரு, நான் இப்போ காயத்ரியை மீட் பண்ணணும். காயத்ரி எனக்கு எந்த லாயர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கான்றது எனக்கு தெரியணும். மிஸ்டர் சூர்யா, நான் தான் உங்களுக்காக ஆஜராக போற லாயர். நானும் என்னோட ஒய்ஃப் உங்களை அப்பாயிண்ட் பண்ணலையே சார். இல்ல, இவங்க தான் உங்க ஒய்ஃப்னு அப்படின்னு அவ தான் சொல்லிட்டு இருக்கான். இவ ஒன்னும் என் ஒய்ஃப் கிடையாது. டேய், அப்படிலாம் சொல்லாதப்பா. பெண் பாவம் பொல்லாததுடா. உன்னை நினைச்சு இவ ஒரு வாரமா பட்னி கிடக்குறா தெரியுமா? உனக்காக விரதம், உனக்காக பூஜை, உனக்காக வேண்டுதல்னு கோவிலா ஏறி இறங்கிட்டு இருக்கா தெரியுமா? அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? இவ பண்ற முட்டாள்தனத்துக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னால எதுவும் பண்ண முடியாது. இன்ஸ்பெக்டர், வாங்க காயத்ரியை பாப்போம். சூர்யா, சூர்யா, ஒரு நிமிஷம் நின்னு பேசுங்க சூர்யா. என்ன பார்க்க வேண்டாம், என்ன மதிக்க வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு 2 minutes நான் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன் சூர்யா. உங்களுக்கு காயத்ரியை பார்க்கணும் அவ்வளவுதானே? எங்கடா அவ? வணக்கம் சார். உள்ளதா இருக்காங்க. நீ போ. என்ன அதிர்ச்சியா? செத்து போனவன் எப்படி உயிரோட வந்து நிக்கிறான்னு பாக்குறியா? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி அது உன் கூட தான். எப்படி நான் உன்னை தனியா விட்டுட்டு போவேன்? அதனால்தான் எதிர்க்க வந்த யமனை திருப்பி அமிச்சிட்டு உன் முன்னாடி முழுசா வந்து நிக்கிறேன். எதிர்பார்க்கல, ஆனா அதான் உண்மை. புருஷனுக்காக யமங்கிட்ட போராடி உயிரை மீட்டுட்டு வந்த கதையத்தான் நீ கேள்விப்பட்டிருப்ப. ஆனா ஏன் டார்லிங்காக யமங்கிட்ட சண்டை போட்டு யமனையே தோக்கடிச்சிட்டு வந்து நிக்கிறேன். எனக்கு ஒரு கிளாப்லியோட சொல்லும். எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. உன் மேல எனக்கு இருக்கிற லவ் தான் என்னை இப்படி எல்லாம் செய்ய வைக்குதுன்னு நினைக்கிறேன். இப்பயாவது என் காதல் எவ்வளவு புனிதமானதுன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனாலும் பரவாயில்ல, என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டேனா அதுவே போதும். உன் புருஷனை மலையில இருந்து தள்ளி விட்டோன்னே நீங்க எல்லாம் நிம்மதியா இருந்திருப்பீங்கல்ல. ஆனா பாரு, ஏன் நல்ல நேரமோ உன் கிட்ட நேரமோ தெரியல, நான் உயிரோட வந்து நின்னுகிட்டு இருக்கேன். அப்பதான் நான் யோசிச்சேன், நான் உண்மையான கெட்டவனா இருந்தா அந்த ஆண்டவனை காப்பாத்திருப்பானா? என் காதல கௌரவப்படுத்தணும்னு அந்த ஆண்டவனே நினைச்சிட்டான். நீ நினைக்காததெல்லாம் ஒரு விஷயமா? இனிமே ஆடுறேன் பாரு ஒரு ஆட்டோன்னு. அப்பதான் நான் முடிவெடுத்தேன். சூப்பர் ஆட்டோ இல்ல? எப்படி இருந்தா நான் அனுப்பி வச்ச போலி காயத்ரி?